மணி உங்களுக்கான புள்ளியாக தான் அதை எடுத்துகிட்டு வரேன். இப்போ போட்டி வந்து திமுக வெர்சஸ் அதிமுக கூட்டணியா, திமுக வெர்சஸ் தாவேகாவா, என்ன அடிப்படையில் இது நகருதுன்னு பார்க்குறீங்க? சார், ஒரு ஆப்டிக்ஸ் வந்து இங்கே பில்ட் பண்ணுறோம். இப்போது நேற்று நடந்த தாவேகாவோட பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழுவில் ஐயா விஜய் வந்து ஒரு மாத இடைவேளைக்கு பிறகு, ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கும் அதிகமான இடைவேளைக்கு பிறகு வந்தவங்க நேரடியாக ஐயா ஸ்டாலின் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க நேற்று முன்வைக்கிறாங்க. அதற்கும் இன்றைக்கு நடந்த 2 சம்பவங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒன்று ஐயா டிடிவி அவர்களுடைய பேட்டி, இன்னொன்று ஐயா அஜித் அவர்களுடைய ஒரு விளக்கம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்க கொடுத்த அந்த ஒரு இன்டர்வியூ வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போது என்னென்னா, ஒரு 30 நாட்களுக்கு மேலாக நாம் ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருந்தோம். கரூர் நெரிசல் மரணம், அது சம்பந்தமாக அந்த விஷயங்களை தாவேகா கையாளுகிற விஷயம் அப்படிங்கிறது. அப்போ ஐயா விஜய் வந்து ஒரு பொதுவெளிக்கு வந்த அடுத்த நாளே அவங்களே வந்து அந்த கூட்டத்தில் வந்து கேட்குறாங்க, கூட்டத்தை பார்த்து தான் கேட்குறாங்க, 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று ஏற்கனவே அவர் சொன்னது தானே, அது ரீட்ரேட் பண்றாரு. அப்போ வந்து ஐயா அந்த உரையில வந்து ஐயா வந்து கரூர் சம்பவத்தை, ஐயா விஜய் வந்து கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு அந்த இதற்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதோ இல்ல அந்த சம்பவத்தை பற்றியோ அவங்க எதுவுமே சொல்லல. பலரும் சுட்டிக்காட்டியதை போல ஒரு அந்த புகைப்படங்களை வைத்து அஞ்சலி செலுத்துவதோ அந்த மாதிரியான எந்த சம்பிரதாய நடைமுறைகளோ இல்லாம ஆர்கே இப்ப கூட சொன்னார், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மறுக்கிறாரேங்கிறாரு. இல்ல அந்த நான் இதை மட்டும் நான் முடிச்சிடறேன். அதெல்லாம் விட்டுட்டு நேராக வந்து ஐயா ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற ஒரு இடத்துக்குள்ள அவங்க வந்து நேற்று அந்த விஷயம் வந்து பில் பண்ணப்படுது, திமுக எதிர் தாவேகா அப்படின்னு. இன்றைக்கு ஐயா டிடிவி வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த முழு பேட்டிலையும் நமக்கு ஒரு லீடு இருக்கு. என்ன இருக்குன்னா, தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி அமைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவரே என்ன சொல்றாருன்னா, நான் என்டிஏல இருந்தவரை என்கிட்ட யாரும் பேசல, இப்ப நான் என்டிஏவை விட்டு வெளியே வந்த பிறகு என்கிட்ட பலரும் பேசுறாங்க. அப்போ அவர் ஒரு லீடு கொடுக்கிறாரு, என்னன்னா தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி உருவாக போகுது. அந்த லீடை கொடுத்துட்டு தான் இந்த இடத்துக்கு ஐயா வராங்க. ஐயா டிடிவி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து திமுக வெர்சஸ் தாவேகான் தான் களம் போகும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதோட இணைத்து தான் ஐயா அஜித் அவர்களுடைய அந்த விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம். அப்படின்னா அஜித் வந்து ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு, அவர் நேர்காணல் குறித்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நீங்க ஒரே பொலிட்டிக்கலா அதுக்குள்ள அவர் நேர்காணல்ல என்ன சொல்றாருன்னா, இங்க எல்லாமே அரசியல் மயப்பட்டுருச்சு, நான் அப்படிலாம் எதுவும் பேசலைங்கிறாரு. அதனால நீங்க வந்து இதனோட தொடர்ச்சி, அதோட தொடர்ச்சி, அடுத்த தொடர்ச்சி அஜித்துடைய நேர்காணல் அப்படிலாம் இருக்கிறது அது சரியான நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா என்னன்னா, அந்த நெரிசல் மரணம் பற்றிய அந்த விவாதங்களிலிருந்து, வாத பிரதிவாதங்களிலிருந்து இன்றைக்கு எங்க நகர்ந்திருக்குன்னு பாருங்க. திமுக வெர்சஸ் தாவேகாவா, இந்த கிளைம் வந்து சரியா தப்பா? இது வந்து இடையில இன்னொரு புள்ளியை விட்டீங்க. வழக்கமா புள்ளிகள் இணைக்கிற ஒருத்தர் இடையில ஆர்பி உதயகுமார் சொன்ன ஒரு புள்ளியை விட்டுட்டீங்களே. பேச்சுவார்த்தை தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்குன்னா நேரடியாக நடக்கும், எங்கே நடக்கணுமோ அங்கே நடக்கணும்னு சொல்கிறாரு. இல்லை அது வந்து அவங்க அந்த பல நாட்கள் வந்து அதை முன்னாடி அவங்க அதிமுக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நேற்று அவங்க மறுபடியும் ஐயா விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்றுக்கொள்கிற கட்சியோட தான் சரி அவங்க சொன்ன பிறகு நாம வந்து இதில் அவங்க பொதுக்குழுல நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரியான கிளைம்ஸோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்புறம் நாம் அறிந்த அவர் ஓபனா பிரஸ் மீட் சொல்றாரு, நாம் அறிந்த வரையிலேயுமே கூட அப்படியாப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தைகள் சமீபத்தில் எங்கேயும் நடக்கிறது போல தெரியல. அதனால இந்த இடத்துல இருந்து இதற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அடுத்தடுத்து இந்த இடத்துல நான் திரும்ப நினைவூட்டுறேன், ஸ்ரீதர் அவர்களுக்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, நீங்க என்ன வேணா உரிமை எடுத்துக்கங்க, ஆனால் தாவேகா சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விவாதிக்குதுல்ல, அதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய ஊடகம் பண்ணக்கூடிய என்னன்னா, இல்லை நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஊடகம் சரியா இல்லைன்னு வேணா சொல்லலாம். ரைட்டு, சரி, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சார், ஒரு ஏடிஎம்கே மாதிரி, இப்போ இது சொன்னா ஒரு ஏடிஎம்கே மாதிரி ஒரு பிரைமரி அப்போசிஷன் இருக்கு சார் இங்க. உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸும் சரி அந்த ஸ்பாட்ல இல்லையே, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நடக்கணுங்கிற சொல்றத ஒரு ஊடகம் சொல்லணுமா சொல்லக்கூடாது? இல்ல இல்ல அப்படி ரூல் கிடையாது. அது ரூல், அது ரூல் சார், அது கிடையாது. இதுக்கு தான் அந்த ரூல்ஸ் என்ன ரெஃபர் பண்ணனா, அந்த நேஷனல் டிசாஸ்டர். சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு ஸ்ரீதர், ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, தொடர்ச்சியா ஸ்ரீதர்ல தொடங்கி அத்தனை பேரும் பேசுறீங்க. நான் திரும்ப சொல்றேன், இது எனக்கு சப்ஜெக்ட் இல்ல, நீங்க தொடர்றதுனால சொல்றேன்.
எல்லா பொறுப்பும் மத்தவங்களுக்கு தான் இருக்கு, தாவேகாக்கு ஒரு பொறுப்புமே கிடையாதா சார்? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? தாவேகா மொத்தமுமே என்ன பேசுறீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே இது பண்ணணும், அது ஊடகம் பண்ணணும், இத ஆளுங்கட்சி பண்ணணும், இத அரசாங்கம் பண்ணணும், இத நிர்வாகம் பண்ணணும், இத மக்கள் பண்ணணும், இத பொதுமக்கள் பார்க்கணும். என்ன சார் இது? நான் என்ன சொல்றேன், take responsibility then question everyone. Sir, take responsibility then question everyone. முதல்ல 10 குழந்தைகளும் 40 பேர் செத்து போனதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கேள்வி வைங்க சார். அதுக்கு தான் 41 நான் திரும்ப சொல்றேன், ஸ்ரீதருடைய ஆர்குமென்ட் உங்க கட்சி ஏற்காது நான் நம்புறேன். சரி ரைட் வாங்க வரேன். 41 பேர் கடைசி வரைக்கும் நாங்க எடுக்கிறீங்க ஒரே கட்சி தான் சார். எல்லாத்துக்கும் சார் எனக்கு நான் ஒரே சிம்பிள் கேள்வி ஸ்ரீதர், சிம்பிள் கேள்வி சார். 41 குடும்பத்தை கடைசி வரைக்கும் சிம்பிள் கேள்வி என்னன்னா ஸ்ரீதர், சிம்பிள் கேள்வி, உங்களுக்கு ஒரு பொறுப்புமே கிடையாதா சார்? மக்கள் ஒண்ணே சொல்லுங்க, ஒரு பொறுப்பு உண்டா இல்லையா? மக்கள் பாத்துருக்காங்க, அதான் இருக்கு, அதனால தான் பேசுறோம். 41 கடைசி வரைக்கும் சார் நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு மேல என்ன சொல்றேன் சார்? அஜித் என்ன சொல்ற, எல்லாருக்கும் தான் பொறுப்பு உண்டு. சரி வாங்க இப்ப பேசுவோம். எனக்கு புரியவே இல்லை என்ன சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஒரு ஏதோ வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வேற யாருமே கட்சிகள் நடத்தல, ஸ்ரீதர் இங்க தானே எம்எல்ஏ வந்தாரு, நீங்க என்ன வரீங்க? நாங்க எம்எல்ஏ இருக்கும்போது பிரசன்ட் மணிகண்டன் வர நாங்க எல்லாம் இருக்கு பிரசன்ட் ரைட் மணிகண்டன் சொல்லுங்க. இந்த கரூர் துன்பியல் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு அநியாயம் நடக்குது. ஒண்ணு அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்றாங்க, இல்ல விஜய் சொல்றாங்க. 41 பேர் அநியாயமா செத்ததுக்கு முதல் காரணம் விஜய். ஒரு கோழி கழுத்து மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டத்துக்கு போறீங்க, 7 மணி நேரம் எம்ஜி ராமச்சந்திரன் நீங்க 7 மணி நேரம் தாமதமா போறது. சாயந்தரம் 3 மணிக்கு நடக்கிற மீட்டிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா 12 மணிக்கே மீட்டிங் கூடுதுன்னு சொல்லி ஒரு பொறுப்பற்ற முறையில் 41 பேர் 10 பச்சிள குழந்தைகள் செத்ததுக்கு முதல் காரணம் விஜய். இரண்டாவது காரணம் அரசாங்கம். என்னமோ நீங்க யோகிய மாதிரி பேசுறீங்க. முதல் காரணம் ஏன் சொல்ல தவறியது? இதுதான் உங்க ஸ்டைல்ல தான் இன்டர்பிரட் பண்ணக்கூடாதுங்கிறது. இன்டர்பிரட் இதுதான் உங்க ஸ்டைல்ல பண்ணக்கூடாதுங்கிறது. 12 மணிக்கு வருது அப்படின்னு சொல்லி எங்க கட்சிக்காரர்ல வாங்கன்னு சொன்னமே தவிர அது நாங்க போட்டது 2.25 அவர் என்ன சொல்றாரு கேட்டு ரன்னிங் கமெண்ட்ல போனா ரெண்டு பேரும் காரணம் சொன்னவங்கள நான் இந்த ஒரு மாசத்துல பார்க்கவே இல்லைங்க. ஒண்ணு அரசாங்கம் என்னங்க பண்ணோம், அது பாவங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் இப்படி சம்பவம் நடந்துட்டா இதே வார்த்தை சொல்லுவாங்களா? அப்புறம் இன்னொருத்தருக்கு விஜய் என்னங்க பண்ணுவாரு, பச்சை பிள்ளைங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. உனக்கு தெரியாதா? 3 கூட்டம் நடத்துறீங்க, கோழி கொடுத்த மாதிரி இடத்துல உனக்கு இவ்வளவு பேர் ரசிகர்கள் ஏகவசனம் இல்லாம பேசும் ஆர்குமெண்ட் ஆயிக்கலாம். யாரையும் குறைச்சு மதிப்பிட வேண்டாம். ரைட், யாரையும் தவிர இல்ல வேற 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 சார் இல்ல இல்ல ஸ்ரீதர் 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 நான் சொல்லிருக்கேன், நான் பேசுறேன், இல்ல நான் சொல்லிருக்கேன். உட்காருங்க, இந்த ஆளு குடிச்சு வந்தாலும் பேசுறேன். ரைட் வேஸ்ட் ஸ்ரீதர் ஸ்ரீதர் உட்காருங்க 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 ஸ்ரீதர் உட்காருங்க பேசலாம். இல்ல இல்ல தனிப்பட்ட விமர்சனம் போண்டா. நான் இது பெருமாள் மணியோட நேரம். வர பெருமாள் மணியின் நேரம். வர மணிகண்டன் ஒரு நிமிஷம். மணிகண்டன் உங்களுக்கு தெரியும் சொல்லதுங்க. இல்ல ஸ்ரீதர் ஒரு நிமிஷம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர். இல்ல ஸ்ரீதர் ஒரு நிமிஷம் இருங்க. ரைட் மணிகண்டன் ஒரு நிமிஷம். இல்ல அமைதி